வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, நமது சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவை சார்ந்த திரு நாகேஷ் அப்படின்ற நபர் மெயில் வழியாக ஒரு கேள்வியை கேட்டுள்ளார். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான கேள்வி. புணர்ப்பு தோஷம் அப்படின்னா என்னங்க ஐயா? இந்த புணர்ப்பு தோஷத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஆழமான கேள்வியை கேட்டிருந்தார். புணர்ப்பு தோஷம் என்பது சாமானியராக இருக்கக்கூடிய நமக்கு பெரிதும் தெரிந்திருக்காது. ஜோதிடத்தில் ஆர்வம் நாட்டம் உள்ளவர்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். மற்றபடி ஜோதிடர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் இது. இவர் பெண் தேடிக்கொண்டிருக்கிறார், அதாவது அலைன்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஜோதிடர்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவரிடத்தில் புணர்ப்பு தோஷம் உங்களுக்கு உள்ளது, அதனால் நீங்கள் திருமணத்திற்கு தாமதமாகிறது, திருமணத்திற்கு அப்படி என்று அவரவர்கள் பாணியில் சொல்லியிருக்கிறார். அதை கேட்டுவிட்டு ஐயா நமக்கு மெயில் வழியாக அந்த கேள்வியை கேட்டுள்ளார். அவர் கேட்ட கேள்விக்குண்டான பதில் இந்த பதிவில் முழுமையாக இடம்பெற்றுள்ளது. அது உங்களுக்கும் முக்கியமான கேள்விதான், நீங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய கேள்விதான். புணர்ப்பு தோஷத்தை பற்றி சொல்கிறேன். புணர்ப்பு தோஷம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தோஷம். ஒருவரின் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு தோஷம். அந்த தோஷத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் நமது சேனலை பற்றி உங்கள் சொந்த பந்தம், உறவுகள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தாரிடம் எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நமது நிறுவனமாக ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வாயிலாக இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் நம்மால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லைங்க, ஆலய பணிகளிலும் நாம் செய்துக்கிட்டு வரோம். தொண்டுகள், ஹோமம், வேள்வி இது போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகளினால் கிடைக்கக்கூடிய மாபெரும் புண்ணியங்கள் இருக்கின்றது அல்லவா? இந்த புண்ணியங்கள் அத்தனையும் நமது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல தாங்க சப்ஸ்கிரைப் செய்ய சொல்கிறேன். முதல்ல நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, புணர்ப்பு தோஷம் என்றால் என்ன? இந்த புணர்ப்பு தோஷம் ஏற்படுத்தும் விளைவுகள் என்ன அப்படின்னு தெளிவாக ஆழமான ஒரு கேள்வியை ஸ்ரீலங்காவிலிருந்து திரு நாகேஸ்வரன் ஐயா அவர்கள் கேட்டிருக்காரு. முதல்ல நாம் புணர்ப்பு தோஷத்தை பற்றி பார்ப்போம். அதன் பிறகு புணர்ப்பு தோஷம் ஏற்படுத்தும் விளைவுகளை, பாதிப்புகளை பற்றி அதன் பிறகு பார்ப்போம். இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சனி பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருப்பது தான் புணர்ப்பு தோஷம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த மட்டிலும் நான் ஆய்வு செய்து, நான் சோதனை செய்து வெற்றி கண்டதின் விடைகளை வைத்து சொல்கிறேன், ரிசல்ட்டை வைத்து நான் சொல்கிறேன். புணர்ப்பு தோஷம் சனி பகவானும் சந்திர பகவானும் இணைந்து விட்டாலே அது புணர்ப்பு தோஷம் ஆகாது. ஒன்று 7ஆம் அதிபதியாக சந்திர பகவான் இருக்க வேண்டும், அல்லது 7ஆம் அதிபதியாக சனி பகவான் இருக்க வேண்டும்,
அல்லது இருவரும் இணைந்து 7ஆம் பாவகத்தை பார்க்க வேண்டும், அல்லது இருவரோடு 7ஆம் அதிபதி இணைந்திருக்க வேண்டும். இப்படி இடம்பெறும் நிலையைத்தான் புணர்ப்பு தோஷம் என்று நாம் சொல்ல வேண்டும். வேறு எந்த நிலையிலும் தொடர்பு இல்லை என்றால் அது புணர்ப்பு தோஷத்தை தராது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இப்படி அமைவு பெற்று உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அது புணர்ப்பு தோஷம் என்று நீங்களே கூட தெரிந்து கொள்ளலாம் உறவுகளே. சரி, இப்பொழுது புணர்ப்பு தோஷம் என்பதை பற்றி பார்த்துவிட்டோம். இந்த புணர்ப்பு தோஷம் என்றால் என்ன, இது ஏற்படுத்தும் விளைவுகள் அதாவது பாதிப்புகள் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்த்து விடலாம். புணர்ப்பு தோஷம் என்பது தாமத திருமணத்தை ஏற்படுத்தும். இந்த இரு கிரகங்களும் இணையும் பொழுது சனி பகவான் மந்தத்தன்மை உள்ளவர். அதனால் அது பொறுமை, நிதானம், ஸ்லோ அப்படின்னு சொல்லி தான் அவர் கொடுப்பார். சந்திர பகவான் வேகமாக செல்லக்கூடியவர், ஸ்பீடு. 2.25 நாட்களில் ஒரு ராசியை கடந்து விடுவார். அவர் விரைவு கிரகம். அதனால் அவர் விரைவாக திருமணத்தை முடித்து விடுவார். இவர் தாமதமாக திருமணத்தை கொடுப்பார், அவர் விரைவாக திருமணத்தை கொடுப்பார். இவர்கள் இருவரும் இணையும் பொழுது திருமணம் எப்படி இருக்கும் என்று நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். இவர் தாமதப்படுத்துவார், அவர் வேகப்படுத்துவார். அப்போ இருவரில் எவர் ஒருவர் பலம் பெறுகிறாரோ அவருடைய ஆதிக்கம் அங்கு அதிகமாக இருக்கும். அப்போ சனி பகவான் பலம் பெற்றுவிட்டால் அவர் கண்டிப்பாக தாமதப்படுத்தி தான் திருமணத்தை தருவார். சந்திர பகவான் பலம் பெற்றுவிட்டால் அவர் சீக்கிரம் திருமணத்தை பெற்று தந்து விடுவார். அப்போ இருவரும் திருமணம் முடித்து வைக்கிறார்களே, நல்ல விஷயம்தானே என்று நீங்கள் நினைக்கலாம். கேட்பது எனக்கு புரிகிறது. ஆனால் அந்த திருமணத்தில் தான் ப்ராப்ளமே இருக்கு. அதாவது அந்த திருமணத்தில் தான் விஷயமே இருக்கு. என்ன என்று கேட்டீர்கள் என்றால், திருமண நிகழ்வின் போது உங்களுக்கு தடையை ஏற்படுத்திவிடும். விடிந்தால் கல்யாணம், பெண்ணை காணோம், ஆணை காணோம் என்று நீங்கள் தேடுகிறீர்கள் அல்லவா? நிறைய கல்யாணத்தில் பார்த்திருக்கிறோம். அப்படி நடக்கும் நிகழ்வுகள் அத்தனையும் இந்த புணர்ப்பு தோஷத்தின் அடிப்படையால் தான் நடந்தது. இந்த புணர்ப்பு தோஷம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜாதகருக்கு திருமண தடை கண்டிப்பாக இருக்கும். பெண் பிடிக்கவில்லை, அல்லது மணமகன் பிடிக்கவில்லை, அல்லது எவரேனும் அழைத்து சென்று விட்டால், கடத்தி சென்று விட்டார், இப்படியெல்லாம் திருமணங்கள் எத்தனையோ நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். அது அத்தனைக்கும் இந்த புணர்ப்பு தோஷம்தான் காரணம். அது மட்டுமல்ல, திருமணத்தில் எனக்கு சாம்பார் வரவில்லை, கேசரி வரவில்லை, சாதம் வரவில்லை, இப்படியெல்லாம் பிரச்சனைகள், சண்டைகள், அது அடிதடி வரைக்கும் கூட போயிருக்கிறது. அதையும் பார்த்திருப்பீர்கள். அந்த அமைப்பு இடம்பெறுவதும் இந்த புணர்ப்பு தோஷத்தின் அடிப்படையில் தான் அந்த நிகழ்வும் நடக்கிறது. இப்படி திருமணத்தில் ஏதேனும் பிரச்சனைகள், தடைகள் அது நடந்தால் அதற்கு பெயர்தான் புணர்ப்பு தோஷம். அப்போ அந்த புணர்ப்பு தோஷத்தின் திருமணம் நடந்து முடிகிறது என்றால் அது குரு பகவானின் பார்வை அல்லது சுபகிரகங்கள் ஏதேனும் அங்கு தொடர்பு பெற்றிருந்தால் அது பிரச்சனைக்குள்ளாகி திருமணத்தில் முடிந்துவிடும். ஆனால் சுபகிரகங்கள் குருவின் பார்வை எதுவும் இல்லை என்றால், புணர்ப்பு தோஷம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் கட்டாயம் அவர்களுக்கு திருமணம் நின்றுவிடும். பிரச்சனைக்குள்ளாகி திருமணம் நின்றுவிடும். அவர்களுக்கு திருமணம் ஆகாது. அவ்வளவு கொடிய தோஷம் உள்ளதுதான் இந்த புணர்ப்பு தோஷம் என்று சொல்கிறோம் சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தின் வழியாக புணர்ப்பு தோஷத்துக்கு நிவர்த்தி பரிகாரம் கிடையாதா என்று கேட்டீர்கள் என்றால் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் பிராப்தம் எடுத்து பிறந்து விட்டீர்கள். தோஷத்தை உங்களால் மாற்ற முடியாது பரிகாரத்தின் வாயிலாக.
ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு போல உங்கள் பிள்ளைகளுக்கும் கிரக அமைப்புகள் குறைந்தபட்சம் 2-3 கிரகங்கள் இருக்கும். புரிகிறதா? உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கும் என்று சொல்கிறேன். அதனால் நீங்கள் பரிகாரம் செய்யக்கூடிய இந்த விளைவுகள் உங்கள் பிள்ளைகளுக்கு சென்று அவர்கள் அந்த தோஷம் இல்லாமல் பரிபூரண ஜாதகராக பிறந்து இப்பூ உலகில் எல்லா செல்வத்தையும் வளத்தையும் பெற்று வாழ்வார். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் சந்தேகத்துக்கும் இடம் இல்லை உறவுகளே. அதனால் நீங்கள் புணர்ப்பு தோஷம் அடைய பெற்றவராக இருந்தால் ஊனமுற்றவர்களுக்கு, அதாவது கை கால் இழந்தவர்களுக்கு மட்டும், வேறுவித ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாது. கை கால் ஊனமுற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த அடையாளங்கள் உள்ளவர் மட்டும்தான் சனி பகவானுக்கு உரியவர்கள். மீதி இருக்கும் அது வேறு கிரகத்திற்கு சார்ந்தவர்கள். சரியா? எனவே கை கால் ஊனமுற்றவர்களுக்கு மட்டும் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்து வாருங்கள். அல்லது ஏற்கனவே நான் சொன்னது போல் புணர்ப்பு தோஷத்தால் பாதிக்கப்பட்டு திருமணம் நின்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஒரு திருமண பண உதவியோ அல்லது உறவு வழியில் பெண்கள் ஆண்கள் யாரேனும் இருந்தால் இந்த பெண்களை இந்த ஆண்களை போய் பாருங்கள், இது வரன் உங்களுக்கு ஒத்து வந்தால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று இப்படியும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம். இப்படி நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் தான தர்மத்தின் அடிப்படையில் சென்று உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி பெறாவிட்டாலும் உங்கள் சந்ததிகளுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி பெற்றுவிடும். அவர்கள் முழுமையாக சுத்த ஜாதகராக இருப்பார்கள். உறவுகளே, இவை தாண்டி தெய்வ அனுகூலம் பெறுவதற்குண்டான பரிகாரம் அதையும் சொல்லிவிடுகிறேன். சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள், அந்த நவகிரகத்தில் சனி பகவான் அவருக்கு கருநீல வஸ்திரம் உடுத்தி எள் முடிச்சு வைத்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். கூடவே சந்திர பகவானுக்கும் வெண்ணிற ஆடை பச்சரிசி முடிச்சு வைத்து தீபம் போட்டு வழிபட்டு வந்தீர்கள் என்றால் தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறுவீர்கள். இது திண்ணம், உறுதியாக சொல்கிறேன். செய்து பாருங்கள், பலன் கிடைக்கும் உறவுகளே. இன்று அருமையான புணர்ப்பு தோஷம் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான பதிவு என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இது திருப்திகரமாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.